அன்பு உதயம் கட்சியின் அரசியல் கொள்கையை நமது இந்திய குடியரசு நாட்டிற்கும் எனது சக 147 கோடி குடிமக்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன். செம்பூர் சே. எம். சுபாஷ் பாபு, தலைவர், அன்பு உதயம் கட்சி. அன்பு உதயம் கட்சியின் சார்பில் இந்திய குடியரசுத் தலைவர்களான மேதகு திரு பிரணாப் முகர்ஜி மற்றும் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கும், மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் எழுதப்பட்ட இந்த கடிதங்கள் மத்திய அரசால் கோப்புகளாக தமிழக அரசுக்கு நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்ட நிலையில், மாநில ஆளும் கட்சியானது துறை ரீதியான நிர்வாக நடவடிக்கை எடுக்காமல் தமிழக அரசு காவல் உள்துறை மூலம் காவல்துறை நடவடிக்கையை மேற்கொண்டது. தமிழக மாநில காவல்துறை தலைவர் டிஜிபி மற்றும் அதன் காவல் படிநிலையில் உள்ள காவல் அதிகாரிகள், மதுரை தெற்கு மண்டல காவல் தலைவர், தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அன்பு உதயம் கட்சியின் அலுவலகம் அமைந்துள்ள கூடலூர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோர் அன்பு உதயம் கட்சியின் சார்பில் மத்திய அரசுக்கு எழுதப்பட்ட அந்த கடிதங்களை வைத்துக் கொண்டனர். அவர்கள் என்னை ஒரு கட்சி உறுப்பினராகவோ தலைவராகவோ அழைக்காமல் ஒரு தனிப்பட்ட நபராக காவல்துறை சம்மனின் அடிப்படையில் காவல் நிலையத்திற்கு நேரில் வரவழைத்து, விசாரணை என்ற பெயரில் 11 முறை காவல் நிலையத்தில் வைத்து, அன்பு உதயம் கட்சியின் சார்பில் அரசியல் ரீதியாக மத்திய அரசுக்கு நான் எழுதிய 10 கடிதங்களுக்கு எனது கடிதத்தின்படி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று ஒரு தனிப்பட்ட நபராக என்னிடமிருந்து காவல்துறை வாக்குமூலம் பெற்றது. அதன்படி இந்த கடிதங்களில் ஒன்றிற்கு தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மட்டத்தில் ஒரு விசாரணை அறிக்கை தயாரிக்கப்பட்டு அது அவரது மேலதிகாரியான மதுரை தெற்கு மண்டல காவல்துறை தலைவருக்கு அனுப்பப்பட்டது. பின்னர் அவரது அலுவலகத்திலிருந்து எனக்கு அனுப்பப்பட்ட ஜூலை 2, 2019 தேதியிட்ட அந்த விசாரணை அறிக்கையின் நகல் மூலம் நான் அந்த விசாரணை விவரங்களை தெரிந்து கொண்டேன். அன்பு உதயம் கட்சியின் சார்பில் மத்திய அரசுக்கு நான் எழுதிய ஒவ்வொரு கடிதங்களின் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் ஏன் எனது கடிதங்களுக்கு நான் காவல் நிலையத்தில் காவல்துறை சம்மனின் அடிப்படையில் வாக்குமூலம் அளிக்கிறேன்? ஏன் காவல்துறை எனது கடிதங்களுக்கு என்னிடமிருந்து வாக்குமூலம் பெறுகிறது? ஏன் அது என்னிடமிருந்து பெறப்படுகிறது? அரசுக்கு எழுதிய கடிதம் காவல்துறைக்கு ஏன் வந்தது, எப்படி வந்தது என்பது பற்றி அந்த நேரத்தில் எனக்கு எதுவும் தெரியாது. கடந்த முறை எனது 10 கடிதங்கள் மீதான இந்த காவல்துறை விசாரணைக்கு பிறகு தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எனது வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஜூலை 2, 2019 தேதியிட்ட ஒரு விசாரணை அறிக்கையை எனக்கு அனுப்பினார். அதில் இருந்த விசாரணை விவரங்களை பார்த்தபோதுதான் அன்பு உதயம் கட்சி சார்பில் மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மற்றும் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோருக்கு நான் எழுதியிருந்த அந்த கடிதம் காவல்துறையால் தனிப்பட்ட முறையில் அணுகப்பட்டிருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதே நேரத்தில் அந்த விசாரணை அறிக்கையில் எனது தனிப்பட்ட பெயரை மனுதாரராக குறிப்பிட்டிருந்த காவல்துறை அதில் யாரையும் எதிர்மனுதாரராக குறிப்பிடவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. முன்னாள் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மரணத்தைச் சுற்றியுள்ள மர்மத்தை தெளிவுபடுத்துவதற்காக இருந்த அன்பு உதயம் கட்சிக்கு சொந்தமான அரசாங்க ஆவணங்கள் ஒரு காவல்துறை விசாரணை என்ற பெயரில் முறையற்ற நிர்வாக முறையில் அணுகப்பட்டிருக்கின்றன என்பதை அப்போதுதான் நான் உணர்ந்தேன். அன்பு உதயம் கட்சியால் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் உள்ள விவரங்களின் அடிப்படையில் எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிடாமல்
ஜூலை 2 2019 தேதியிட்ட அந்த விசாரணை அறிக்கை ஒரு பொதுவான விசாரணை அறிக்கையாக தயாரிக்கப்பட்டிருந்தது. மார்ச் 8 2018 அன்று மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு அன்பு உதயம் கட்சி சார்பில் எழுதப்பட்ட கடிதத்தின் சில பக்கங்களிலும் அதில் உள்ள ஜெயலலிதாவின் மரணம் ஒரு மர்மம் என்ற சந்தேகம் குறித்த கடிதம் மற்றும் நவம்பர் 16 2017 அன்று அன்பு உதயம் கட்சி சார்பில் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட பிரமாண பத்திரம் மற்றும் அதனுடன் தாக்கல் செய்யப்பட்ட 7 துணை ஆவணங்களிலும் மேலும் ஏப்ரல் 18 2018 அன்று தமிழ்நாடு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மீதான பாலியல் துன்புறுத்தல் சர்ச்சை தொடர்பாக இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு எழுதப்பட்ட இந்த கடிதத்தின் சில பக்கங்களிலும் உள்ள விஷயங்களின் தன்மையின் அடிப்படையில் அரசு கட்டமைப்புகளுக்குள் நடவடிக்கை எடுப்பதற்காக நிர்வாகத் துறைகளில் அன்பு உதயம் கட்சி சார்பில் எழுதப்பட்ட கடிதங்கள் அனைத்தும் அரசு கோப்பில் ஆதாரங்களாக இல்லாமல் அழிக்கவும் அன்பு உதயம் கட்சியின் பதிவு, அதன் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், நிறுவனர், தலைவர், பொதுச் செயலாளர் ஆகியோர் குறித்து சந்தேகங்களை எழுப்பவும், அதே நேரத்தில் இந்திய குடியரசின் முழு அரசு கட்டமைப்பிலும் அன்பு உதயம் கட்சியின் நம்பகத்தன்மையை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜூலை 2 2019 தேதியிட்ட விசாரணை அறிக்கையில் ஒரு தவறான உண்மைக்கு முரணான பொய்யான தகவல்களை வேண்டுமென்றே பதிவு செய்து ஒரு மோசடியான விசாரணை அறிக்கையை உருவாக்கி காவல்துறையில் இருந்து கொண்டு அதன் தொடர்புடைய அனைத்து விஷயங்களையும் அரசு கோப்புகளில் மறைத்து முறையற்ற நிர்வாக மற்றும் உத்தியோகபூர்வமற்ற முறையில் அன்பு உதயம் கட்சிக்கு எதிராக ஒரு மோசடியான விசாரணை அறிக்கையை தயாரித்துள்ளார். இந்த அடிப்படையில் அன்பு உதயம் கட்சியின் சார்பில் நான் எம். சுபாஷ் பாபு ஜூலை 15 2019 அன்று 414 பக்கங்கள் கொண்ட விரிவான கடிதத்தை பின்வரும் மாண்புமிகு அவர்களுக்கு அனுப்பினேன். 1. ஐக்கிய நாடுகள் சபையின் செயலகத்தில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரெஸ். 2. மத்திய அரசாங்கத்தில் நாட்டின் நிர்வாகத் தலைவர் மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த். 3. மத்திய நாடாளுமன்ற ஆளும் கட்சி தலைவர் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி. 4. மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங். 5. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ். 6. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரவை குழு அமைச்சர் திரு கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர். 7. மாநில அரசாங்கத்தில் மாநில நிர்வாகத் தலைவர் தமிழ்நாடு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித். 8. மாநில சட்டமன்ற ஆளும் கட்சி தலைவர் மற்றும் உள்துறை காவல்துறை அமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி. 9. இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயலாளர். 10. நீதித்துறையில் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் பதிவாளர் பொதுச் செயலாளர். 11. சென்னை உயர் நீதிமன்றத்தின் பதிவாளர் ஜெனரல். 12. ஊடகத்துறையில் இந்திய பத்திரிகை மன்றத்தின் செயலாளர் மற்றும் 13. பிரஸ் டிரஸ்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் திரு விவேக் கோயங்கா ஆகிய 13 பேருக்கு 2008 முதல் 2019 வரையிலான அன்பு உதயம் அரசியல் சகாப்தம் காலகட்டம் குறித்து இந்த கடிதம் எழுதப்பட்டது. இவ்வாறு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மத்தை விசாரிக்க அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி விசாரணை ஆணையமும்
தமிழ்நாடு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மீதான பாலியல் துன்புறுத்தல் சர்ச்சை குறித்து விசாரிக்க ஆளுநரால் நியமிக்கப்பட்ட சந்தானம் ஒரு நபர் விசாரிக்கும் ஆணையம் தனிநபர் குழுவும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விசாரித்து வரும் நிலையில் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு வி பாஸ்கரன் மேலே குறிப்பிடப்பட சம்பந்தப்பட்ட விஷயங்களை மூடிமறைக்கும் நோக்கில் ஜூலை 2, 2019 தேதியிட்ட தனது காவல்துறை விசாரணை அறிக்கையில் துறை மட்டத்தில் நிர்வாக மோசடியில் ஈடுபட்டு அதில் உள்ள உண்மையான விஷயங்கள் வெளிவராமல் தடுப்பதற்காக அவர் எடுத்த நடவடிக்கையில் அன்பு உதயம் கட்சியின் பதிவு குறித்து சந்தேகங்களை எழுப்பி சம்பந்தப்பட்ட விஷயம் அடங்கிய கடிதத்தின் நம்பகத்தன்மையை குறைக்கும் நோக்கில் அன்பு உதயம் கட்சியின் அரசியல் நிர்வாக நடவடிக்கைகளை ஒரு முறையற்ற நிர்வாக மற்றும் உத்தியோகபூர்வ வழியில் பொருத்தமற்ற ஜனநாயக அணுகுமுறையில் பலிகடாவாக்கினார். பெண்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்து அக்கறை கொண்ட அன்பு உதயம் கட்சி தமிழ்நாட்டின் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மரணத்தைச் சூழ்ந்த மர்மத்தை விசாரிக்க அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்திடம் அவர் ஒரு பெண், அரசியல்வாதி, பொது நபர், குடும்பம் இல்லாத ஒற்றை பெண், பெற்றோரும் உறவினர்களும் குழந்தைகளும் இல்லாத ஒரு அனாதை என்ற அடிப்படையில் அவரது மரணம் குறித்து எழுந்த சந்தேகங்களின் அடிப்படையில் அன்பு உதயம் கட்சியின் சார்பில் அவரது மரணத்தைச் சூழ்ந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தவும் அவரது மரணத்தின் மர்மத்திற்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணரவும் 144 பக்கங்களில் 465 கேள்விகளை எழுப்பி விசாரிக்கப்பட வேண்டிய 159 நபர்களை அடையாளம் கண்டு நவம்பர் 16, 2017 அன்று ஒரு பிரமாண பத்திரத்தை சமர்ப்பித்தது. இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை ஆணையத்தால் நான் அழைக்கப்படாத நிலையில் அன்பு உதயம் கட்சியின் சார்பில் மார்ச் 8, 2018 அன்று இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டது. அதேபோல் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மீது எழுந்த பாலியல் துன்புறுத்தல் சர்ச்சை மற்றும் விருதுநகர் தேவாங்கர் கல்லூரி உதவி பேராசிரியர் திருமதி நிர்மலா தேவியின் பாலியல் முறைகேடு சம்பவம் தொடர்பாக அன்பு உதயம் கட்சியின் சார்பில் இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அந்த கடிதத்தில் கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையேயான கல்விசார் உறவை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான விஷயத்தில் அந்த ஆசிரியை மாணவிகளுக்கு இதுபோன்ற பாலியல் தொடர்பான தவறான வழிகாட்டுதலை வழங்கியுள்ளார். இந்தச் செயல் பெண்களின் சமூக பங்கேற்பின் வளர்ச்சி அவர்களின் கல்வி வளர்ச்சியில்தான் உள்ளது என்ற குழந்தைகளின் கல்விக் கொள்கைக்கு எதிரானது என்றும் இந்த விவகாரத்தின் தாக்கம் கல்வி நிறுவனங்கள் குறித்து பெண் குழந்தைகளின் பெற்றோர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் ஏப்ரல் 18, 2018 அன்று நான் எழுதிய அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில்தான் ஆளுநர் தொடர்பான இந்த விவகாரத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற அதிகாரி சந்தானம் தலைமையில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவரால் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. நவம்பர் 16, 2019 தேதியிட்ட தேதியின்படி அன்பு உதயம் கட்சி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்திடம் சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்தில் உள்ள விஷயங்கள் சந்தானம் கமிஷனால் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் மேலும் இந்த முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் நமது அன்பு உதயம் கட்சி சார்பாக ஆதாரமாக முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து மார்ச் 8, 2018 மற்றும் ஏப்ரல் 18, 2018 தேதியிட்ட இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்திற்கு எழுதிய கடிதங்கள்
என்னை ஜூன் 24 2019 அன்று எனது சொந்த ஊரான கூடலூரில் உள்ள வடக்கு காவல் நிலையத்திற்கு காவல்துறையினர் வரவழைத்து அதன் அடிப்படையில் என்னிடமிருந்து ஒரு அறிக்கையை பெற்றனர். அதைத் தொடர்ந்து தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு. வி. பாஸ்கரனின் ஜூலை 2 2019 தேதியிட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் எங்கள் அன்பு உதயம் கட்சியின் கடிதங்களில் உள்ள உண்மை விஷயங்கள். அந்த விசாரணை அறிக்கையில் காவல்துறையினரால் மறைக்கப்பட்டு அவர்களின் துறை ரீதியான மோசடி விசாரணையின் விவரங்களுடன் முடிக்கப்பட்டுள்ளன. அன்பு உதயம் கட்சியின் தலைவர் செம்பூச்சே எம். சுபாஷ் பாபு. காவல்துறை நிர்வாக விஷயங்களை அரசாங்க கட்டமைப்பிற்குள் கையாளும் போது காவல்துறையினர் ஜனநாயக விரோதமாகவும் அநீதியாகவும் வெறும் அரசியல் காரணங்களுக்காக தங்கள் சொந்த காவல்துறை நிர்வாக நடைமுறைகளை மீறி அன்பு உதயம் கட்சியை பலிகடாவாக்கியுள்ளனர் என்பதை இந்திய தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறேன். ஜூலை 2 2019 தேதியிட்ட காவல்துறை விசாரணை அறிக்கையில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் செப்டம்பர் 18 2013 அன்று பதிவு செய்யப்பட்ட அன்பு உதயம் கட்சி, அதன் தலைவர், பொதுச் செயலாளர், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் குறித்து தவறான, பொய்யான மற்றும் உண்மைக்கு புறம்பான போலி தகவல்களை காவல்துறை கொண்டு வந்துள்ளது. மார்ச் 8 2018 மற்றும் ஏப்ரல் 18 2018 தேதியிட்ட அன்பு உதயம் கட்சியின் 2 கடிதங்களில் எழுதப்பட்ட விஷயங்களுடன் தொடர்புடைய குற்றங்களை மறைப்பதற்கும் அந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்களை பாதுகாப்பதற்கும் குற்றத்தின் உண்மை வெளிச்சத்திற்கு வருவதை தடுப்பதற்கும் இந்த அன்பு உதயம் கட்சியின் கடிதங்களுடன் தொடர்புடைய துறை மட்டத்தில் உள்ள அரசு அலுவலக கோப்புகளை அழிப்பதற்கும் இந்த அன்பு உதயம் கட்சியின் கடிதங்களில் உள்ள விஷயங்கள் வெளிப்படுவதை தடுப்பதற்கும் துறை மட்டத்தில் அன்பு உதயம் கட்சியின் மீது நிர்வாக ரீதியாக தேவையற்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கும் மற்றவர்கள் நம் மீதும் நம் அன்பு உதயம் கட்சியின் மீதும் வைத்திருக்கும் அரசியல் நம்பிக்கையையும் நற்பெயரையும் அழிக்கவும் மக்களிடையே நம் அன்பு உதயம் கட்சியின் நம்பகத்தன்மையை குறைக்கவும் காவல்துறையினர் இது சட்டவிரோதமாக முறையற்ற, ஜோடிக்கப்பட்ட மற்றும் மோசடியான விசாரணை அறிக்கையை தயாரித்துள்ளனர். ஒரு ஜனநாயக நாடான இந்தியாவில் 1950 அரசியலமைப்பின் படியும் 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் படியும் தேர்தல்கள் மூலம் சக குடிமக்களாக இருந்து சக வாக்காளர்களாகவும் பின்னர் அரசியல் ரீதியாக சக வாக்காளர்களிலிருந்து சக வேட்பாளர்களாகவும் பின்னர் சக வேட்பாளர்களிடமிருந்து சக வாக்காளர்களின் பிரதிநிதிகளாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களாகவும் அவர்களின் நேரடி மற்றும் மறைமுக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்களாகவும் மத்திய நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அரசாங்கத்தில் உள்ள இந்த கட்சிகளில் அவர்கள் அந்த விஷயத்தை வெளிப்படையாகச் சொல்லவில்லை. ஆனால் என் சக குடிமக்களே, என் சக வாக்காளர்களே, ஒவ்வொரு தேர்தலிலும் நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும், அதுதான் நான் உங்களிடம் இருந்து விரும்புவது, அதுதான் நான் எதிர்பார்ப்பது என்று பாடுபடுகிறார்கள். நாட்டில் ஆளும் கட்சியின் ஆட்சியாளராக குடிமக்கள் தேர்தல்களில் வேட்பாளர்களாக பங்கேற்கவும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக அரசியலை நடத்தவும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மக்களின் பிரதிநிதிகளாக மத்திய நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாக எங்கள் பதவியை தக்கவைத்துக் கொள்வதற்காக அரசியலமைப்பின்படி நாட்டின் குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து அரசியல் உரிமைகளையும் எங்கள் சக வாக்காளர்களிடமிருந்து பறிப்போம். அவர்கள் நடைமுறையில் இந்த முறையற்ற முறையில் அரசாங்கத்தை இயக்குகிறார்கள்.
அரசியல் அரங்கில் நடக்கும் இந்த விஷயங்கள் அனைத்தும் அன்பு உதயம் கட்சியின் தலைவராக எனக்கு வெளிப்படையாக தெளிவாக தெரிகிறது. அதனால்தான் இங்கே இதை பற்றி உங்களுடன் அதிகம் விவாதிக்க எதுவும் இல்லை. எங்கள் அரசியலின் தொடக்கத்திலிருந்தே அந்த கட்சிகள் தொடர்ந்து இதுபோன்ற நடைமுறைகளை கையாள்வதை நான் ஏற்கனவே அறிந்திருந்தாலும், நாங்கள் அன்பு உதயம் கட்சியை அரசியல் ரீதியாக வெளிப்படையாகவும், தேர்தல்களில் இந்த கட்சிகளுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூட்டணி வைக்காமல், சுயாதீனமாகவும் தேர்தலில் அவர்களிடமிருந்து விலகியும் செயல்பட்டு வருவதால், அவர்கள் எங்கள் மக்கள் பிரதிநிதிகளாகவும் ஆட்சியாளராகவும் அரசாங்கத்தில் ஆளும் கட்சியாகவும் இருப்பதால், அவர்கள் எங்கள் சக குடிமக்களான வாக்காளர்களின் வாக்கு ஆதரவுடன் ஜனநாயக விரோத முறையில் எங்களுக்கு எதிராக தைரியமாகவும் வலுவாகவும் பல நிர்வாக அத்துமீறல்களைச் செய்கிறார்கள். அன்பு உதயம் கட்சி அதன் தற்போதைய வடிவத்தில் தேர்தலில் அதன் சக குடிமக்களின் ஆதரவு இல்லாமல் இவ்வளவு அரசியல் நடத்திய போதிலும், ஆளும் கட்சி மற்றும் ஊடகங்கள் மூலம் இதுபோன்ற பிரச்சினைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம். ஆட்சியாளர்களுக்கும், அதாவது ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி அல்லது எதிர்க்கட்சிகள், அவர்களின் நேரடி மற்றும் மறைமுக கூட்டணி கட்சிகள், மக்கள் பிரதிநிதிகள், அன்பு உதயம் கட்சிக்கும் இடையே பொதுவாக நடக்கும் விசித்திரமான ஜனநாயக நிலைமை இது. அன்பு உதயம் கட்சி களத்தில் எதிர்கொள்ளும் அரசியல் யதார்த்தம் இதுதான். அன்பு உதயம் கட்சி தலைவராக செம்பூச்செய் சுபாஷ் பாபு நான், உளவியல் ரீதியாக இந்த ஜனநாயக விரோத அரசியல் சூழ்நிலைகளையெல்லாம் புரிந்து கொண்டு எதிர்கொண்டாலும், அன்பு உதயம் கட்சியால் மட்டுமே இதற்கான தீர்வை காண முடியும். இந்த ஜனநாயக நாடான இந்தியாவில் சுமார் 147 கோடி மக்கள் தொகை கொண்ட நமது சக குடிமக்களாகிய நாம், தேர்தல் மூலம் ஆட்சியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 6000 பேர் மத்திய நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றத்திலும் உறுப்பினர்களாக பங்கேற்கும் அதே வேளையில், நமது மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து நாட்டில் வாக்காளர்களாக இருக்கும் 98 கோடி சக குடிமக்களின் அரசியல் உரிமைகளை பறித்து, தேர்தல் முடிவுகள் மூலம் நமது சக குடிமக்களுக்கு எதிராக ஜனநாயக விரோதமாக தொடர்ந்து அட்டூழியங்களை செய்ய அனுமதிக்கிறோம். ஆனால் ஜனநாயக முறையில் அன்பு உதயம் கட்சியை அரசியல் நடத்தவும் தேர்தலில் பங்கேற்கவும் அனுமதிக்காத இந்த விஷயத்தில், என் சக இந்திய குடிமக்களே, தேர்தலில் வாக்களித்து ஆட்சியாளர்களாக தேர்தல்கள் மூலம் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கும் எனது சக வாக்காளர்களே, தேர்தல்கள் மூலம் நீங்கள் தேர்ந்தெடுத்தவர்களின் இந்த செயல்களுடன் நீங்கள் உடன்படுகிறீர்களா? இது அன்பு உதயம் கட்சியின் தனிப்பட்ட விஷயம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அல்லது இரு கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சனை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அல்லது நமது ஜனநாயக நாடான இந்தியாவின் குடிமக்களாகிய எங்களுக்கு இது ஒரு பிரச்சனை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இப்போது இதற்கு நீங்கள் எனக்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? கட்சியை பதிவு செய்து தேர்தல்களை நடத்தும் இந்திய தேர்தல் ஆணையம், பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கும் இடையிலான பிரச்சனையாக இதை புறக்கணிக்கும் தேர்தல் ஆணையம், இது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் மற்றும் அவற்றின் நேரடி மற்றும் அல்லது மறைமுக கூட்டணி கட்சிகளின் ஜனநாயக செயல்முறையா? எனவே, நான் இங்கே குறிப்பிடுவது போல், அன்பு உதயம் கட்சியின் தலைவராக அரசியல் நடத்துவது ஜனநாயக நடைமுறைக்கு ஏற்ப இல்லையா? இங்கே எது சரியானது? இந்த விஷயத்தில் அன்பு உதயம் கட்சியின் அரசியல் நடத்தைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பதிலளிக்கப் போகிறது? இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், தொடக்க காலத்தில் ஒரு அரசியல் கட்சியாக தேர்தல்களில் பங்கேற்கும் போது, வேட்பாளர் பதவியில் இருந்து சிறிது காலம் மக்கள் பிரதிநிதியாக வந்த பிறகு,
அரசாங்க கட்டமைப்புகளை தங்கள் வசம் வைத்திருக்கும்போது, மத்திய நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அதிகாரத்தில் உள்ள உறுப்பினர்களின் நடைமுறை பாதுகாப்பு அம்சங்களை மதிப்பாய்வு செய்த பிறகு, நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இதில் யாரும் கேள்வி கேட்க முடியாது. இந்த மனநிலை அவர்களின் ஆழ் மனதில் எழுகிறது. அதன் பிறகுதான் தங்கள் திறனுக்கு அப்பாற்பட்ட நிலையில் தொடர்ந்து தங்களை தக்க வைத்துக் கொள்ளவும், தங்கள் மற்ற சக வாக்காளர்களின் நிலையிலிருந்தும் சக வேட்பாளர்களின் நிலையிலிருந்தும் தேர்தல் களத்தில் தனித்துவமாக நிலைநிறுத்தவும், அரசாங்க அமைப்பின் துறைகளிலும் தேர்தல் களத்திலும் அரசியல் களத்திலும் அட்டூழியங்களை பயன்படுத்தி அரசியலமைப்பிற்கு மாறாக செயல்படுகின்றன, மேலும் நாட்டில் சட்டம் ஒழுங்கை மீறுகின்றன. மேலும் தங்கள் சக வாக்காளர்களாக இருக்கும் குடிமக்களை ஜனநாயக விரோத முறையில் வீணாக நிர்வாக ரீதியாக எதிர்க்கின்றன. இதுபோல அவர்கள் நடைமுறையில் அரசாங்கத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கிறார்கள். அன்பு உதயம் கட்சி அரசியலுக்கு எதிராகவும் கட்சி நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் நிர்வாக முறைகேடுகளை செய்து வருகிறது. ஜனநாயக இந்தியாவில் இதை நேரடியாக சந்தித்தோம். அரசியல் துறையில் இருந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட நாங்கள், அன்பு உதயம் கட்சி நிர்வாக ரீதியாக நடைமுறையில் செயல்படுத்தும் போக்கை ஜனநாயக ரீதியாக மறு ஆய்வு செய்து வருகிறது. அப்படியானால், இதுபோன்ற அட்டூழியங்களைச் செய்யும் இந்த அரசியல் கட்சிகளை நிர்வாக ரீதியாக எவ்வாறு கையாள்வது? அன்பு உதயம் குடிமக்களின் சொந்த அரசியல்.